வணக்கம் நேயர்களே, லிட்டில் சிங்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹேரை வந்து நம்ம லாங்கா, அதாவது நிறைய பேருக்கு இப்போ வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனி வந்து ஹேர் வந்து உதிர ஆரம்பிக்கும். இந்த வெப்பம் தாங்க முடியாம உதிரும். அது எப்படி உதிராம தடுக்கலாம், அதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றதுக்கு தான் சொல்ல போறேன். வாங்க வீடியோ கொடுக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஈரியான் விட்டமின் இ கேப்சூல். இந்த டேப்லெட் நீங்க பார்த்துருப்பீங்க, மெடிக்கல் ஷாப்ல தான் கிடைக்கும். இதோட ரேட் வந்து 35 ரூபா அப்படிதான் இருக்கும். இதுல ஒன்று மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதுங்க. ஒன்று தான் எடுத்திருக்கேன். ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், அதாவது பாக்கெட் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. கொழும்பு தேங்காய் எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்குங்க. அந்த தேங்காய் எண்ணெய் தாங்க நான் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெய் யூஸ் பண்ண முடியாதுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களே வந்து வீட்டில் வந்து தேங்காய் எண்ணெய் தயார் பண்ணாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது இதை விட பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குங்க. நான் இந்த கேப்சூலை இந்த தேங்காய் எண்ணெயில மிக்ஸ் பண்ண போறேன். அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்க, ஹேர் எவ்வளோ நீளமா உதிரவே உதிராது. பாருங்க, உதிரவே உதிராது. ஒரு முடி கூட உதிர்ந்தது கிடையாது. இதை எடுத்து ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணினாலே போதுங்க. ஹேர்ல, அதாவது வேர்ல படுற மாதிரி தாங்க தடவணும். மேலாப்புல தடவ கூடாதுங்க. இடைவெளி இல்லாம நல்லா இப்படி எடுத்து இப்படி நல்லா வேர்ல படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் மட்டும் பண்ணா போதுங்க. அதாவது ஃப்ரைடே இப்போ வந்து நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்றீங்க அப்படின்னா வியாழக்கிழமை ஈவினிங்கோ இல்ல நைட்டோ இதை வந்து ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணிட்டு அப்படியே நம்ம பண்ணிட்டு விட்டுடலாம். ஃப்ரைடே வந்து காலைல நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாங்க. வீக்லி ஒன்ஸ் மட்டும் செஞ்சா போதும். இப்படி பண்ணி இந்த காலையில செய்யலாமா அப்படிங்கிறது தாராளமா பண்ணலாங்க. நீங்க ஃப்ரைடே குளிக்கிறதா இருந்தா காலையில நீங்க பண்ணிட்டு ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நீங்க குளிக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்பவுமே என்னோட குழந்தைங்களுக்கு வந்து வியாழக்கிழமையே தடவிடுவீங்க. வியாழக்கிழமை தடவிட்டு வெள்ளிக்கிழமை வந்து தலையில ஊற்றி விடுவீங்க. மேக்சிமம் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க, சீயக்காயே யூஸ் பண்ணுங்க. அதுதாங்க ஹேருக்கு நல்லது. அதனால மேக்சிமம் வந்து சீயக்காவே யூஸ் பண்ணுங்க. சீயக்காய் வாங்கி அரைச்சு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்குங்க. நான் முத நாள் நைட்டு அப்ளை பண்ணிட்டு காலையில சீயக்காய் போட்டு வாஷ் பண்ணிடுவேங்க. ஷாம்பு நான் யூஸ் பண்ண மாட்டேன். முடி நரமுடியும் அதிகமா வராதுங்க. நல்லா அப்ளை பண்ணிட்டேன். பாருங்க, ஒரு இடம் கேப் இல்லாம ஹேர்ல வந்து ஆயில் அப்ளை மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து மசாஜ் பண்ணல. இதுல ரொம்ப முக்கியமானது மசாஜ் தாங்க. அது எப்படி பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 10 minutes நீங்க வந்து ஹேர்ல வந்து பண்ணினாலே போதும். நிறைய பேர் வந்து ஹேர்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தலையை வந்து வேகமா சீவுறது, அவசரமா அந்த ஜாப்புக்கு போறவங்க ரொம்ப அவசரமா சீவி ஹேர் வந்து ரொம்ப உதிர வைக்கிறாங்க. எப்பவுமே சீவும் போது மெதுவா தாங்க சீவணும். அப்படின்னாதான் ஹேர் வந்து உதிர்றது வந்து குறையும். பாருங்க, இப்படிதான் மசாஜ் பண்ணணும். நல்லா விரல வச்சு நல்லா வேர்ல வந்து நல்லா பதியிற மாதிரி மசாஜ் பண்ணுங்க. என்னோட 2 பொண்ணுங்களுக்குமே நான் வந்து ஆயில் மசாஜ் பண்ணி தாங்க மறுநாள் நான் குளிக்க ஊற்றுவேன். அதனால ஹேர் வந்து உதிரவே உதிராது, ஷைனிங்கா இருக்கும். நான் சீயக்காய் தான் யூஸ் பண்ணுவேன். ஷாம்பு வந்து நான் யூஸ் பண்ணதே கிடையாது. பாருங்க, அப்புறம் கையை அப்படி வச்சு
செஞ்சா வலிக்காதுங்க. இப்படிலாம் செய்யறனால நம்ம வந்து அந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணோம் இல்லையா, அது ஒரு சில இடங்கள்ல இல்லாத இடங்கள்ல கூட அந்த ஆயில் வந்து அப்ளை ஆயிருங்க. இதை நீங்க யூஸ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க சூப்பராகவே இருக்கு அப்படின்னு. ஆனால் மேக்ஸிமம் சீயக்காய் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் ஒரு சீப் எடுத்திருக்கேன். இந்த சீப்பில் சீவக்கூடாது, இதில் தான் சீவணும். இதில் அழுத்தி சீவி விடுங்க. அந்த வேரில் படுற மாதிரி சீவுங்க. ஃபர்ஸ்ட் 2 வாரத்தில் வந்து ஹேர் வந்து உதிரும். பயப்பட வேண்டாம். உதிர்ந்த முடி வந்து டேமேஜ் ஆன முடி தான், மற்றபடி நம்மளோட நல்ல முடி உதிராது. அதனால அது உதிர்ந்துட்டு உடனே ஹேர் வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு 1 வாரம் தடவுனாலே போதும். மறுவாரம் தடவுனா முடி உதிராது. குட்டி குட்டி முடியா இங்கே வளர ஆரம்பிச்சிடும். நீங்களே இப்படி எடுத்து நீங்க பார்க்கலாம். குட்டி குட்டியா இருக்கும் முடி. பாருங்க, இதெல்லாம் முன்னாடி வந்து முடி இருக்காது. இப்போ பாருங்க, இந்த வளர்ந்துருக்கு. இப்படி வளர ஆரம்பிச்சிடும். இந்த வெட்டு முடின்னு சொல்லுவாங்க. அந்த முடி ஃபுல்லா ஃபர்ஸ்ட் உதிர்ந்துரும். சிக்கும் அதிகமா சிக்க ஆகாது. நம்ம சீவியாச்சு. பாருங்க, ஒரு முடி கூட உதிரல. அவ்வளவுதாங்க. இதை வந்து நீங்க வந்து கொண்டை போட்டுக்கிட்டாலும் சரிதான், இல்லை கடை போட்டுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது வேணாலும் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் யூஸ் பண்ணி அதனோட பயனை நான் அடைஞ்சிட்டேன். அதனாலதான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.